இப்போ நம்ம ஆல்கஹால் வச்சு ஒரு டெமோ பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ pH லிக்விட் போடும்போது தான் உங்களுக்கு அந்த டிஃபரன்சியேஷன் என்னன்னு தெரிய ஆரம்பிக்கும். இப்போ நம்ம என்ன எக்ஸ்பிளைன் பண்ண வரோம்னா, ஆல்கஹாலோட மோசமானது கூல்ட்ரிங்க்ஸும் சோடாவும் இந்த விஷயம் தான். இதில் நம்ம என்ன பண்ணுறோம், கூல்ட்ரிங்க்ஸ் ஆட் பண்ணுறோம். இப்போ நீங்கள் கூல்ட்ரிங்க்ஸ் ஆட் பண்ணீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ஆசிடாக கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஆல்கஹாலோட மோசமானது கூல்ட்ரிங்க்ஸ். இது எனக்கு தெரிஞ்சது எப்போனா, இந்த அயனைஸ்டு வாட்டர் எடுக்கும்போது எனக்கே தெரிஞ்சது இதுல எதுலையுமே உங்களுக்கு ஆல்கைன் கிடைக்காது. எங்களோட அயனைஸ்டு வாட்டர்ல மட்டும் தான் உங்களுக்கு ஆல்கைன் வாட்டர் கிடைக்கும். ஆல்கைன் வாட்டர் தான் உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஏர் பபிள்ஸ் மாதிரி தெரியுதா, இந்த பபிள்ஸ் தான் மைக்ரோ கிளஸ்டர்னு சொல்லுவோம். இது வாட்டர்ல இருந்துச்சுன்னா நமக்கு அப்சர்வேஷன் நல்லா நடக்குன்னு அர்த்தம். நம்ம 3 ஜாக்கோ அயனைஸ்டு வாட்டர்ல யூஸ் பண்ண வாட்டர் வந்து நல்ல ஜீரகத்தை போய் அப்சர்வ் பண்ணி அந்த கலரை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொடுக்குது. கால்சியம் தண்ணியில அதிகமா இருந்தா மட்டும்தான் இந்த மாதிரி மஞ்சள் இந்த கலர்ல வரும். இதுதான் நேச்சுரலா மஞ்சளோட கலர். இந்த மாதிரி தண்ணி குடிச்சா அந்த கொழுப்பு அப்படியே தங்கி கொழுப்பாவே இருக்கும். இந்த மாதிரி நம்ம தண்ணி குடிக்கும் போது அந்த கொழுப்பு நம்ம உடம்புல கரைஞ்சு வேஸ்டோட வேஸ்டா வெளியே வந்துடும். Hello guys, welcome back to our channel BS Ultimate. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா 3G Aquaக்கு தாங்க வந்திருக்கோம். இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு 6 மந்த்க்கு முன்னாடி 3G Aquaவோட வீடியோ போட்டிருந்திருப்போம். பயங்கரமான ட்ரெண்டிங்கா போயிட்டு இருந்துச்சு. சோ வீட்டுக்கு தேவைப்படுற அத்தியாவசியமான கண்டிஷனர் அது சம்பந்தப்பட்ட ப்ராடக்ட் எல்லாமே கொண்டு வந்திருப்பாங்க. இன்னைக்கு ஹெல்த் ரிலேட்டடான ப்ராடக்ட் கொண்டு வந்திருக்காங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. சோ போன வீடியோலயும் ப்ரோ பார்த்திருப்பீங்க, இந்த வீடியோலயும் ப்ரோ தான். ப்ரோ என்ன ப்ரோ இது அது இல்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சோ இந்த வீடியோல என்ன ப்ராடக்ட் கொண்டு வந்திருக்கீங்க ப்ரோ? இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் டைம் பண்ணது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா யூட்டிலிட்டி பர்பஸ். யூட்டிலிட்டி பர்பஸ்னா பிளம்பிங், பைப், ஹேர் ஃபால், ஸ்கின் டிசீஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம்க்கு ப்ராடக்ட் கொண்டு வந்தோம். இப்போ நம்ம கொடுக்குற ப்ராடக்ட் என்ன, ஹெல்த் ரிலேட்டட் ப்ராடக்ட், ட்ரிங்கிங் பர்பஸ்க்காக. யூட்டிலிட்டி பர்பஸ்ல ட்ரிங்கிங் பர்பஸ்க்காக நிறைய கால்ஸ் எங்களுக்கு வந்துச்சு. சார் நாங்க யூட்டிலிட்டி பர்பஸ்க்கு நிறைய ப்ராடக்ட் பண்றீங்க, ட்ரிங்கிங் ஏதாவது இருக்கா, இன்னோவேட்டிவ் ஏதாவது ப்ராடக்ட் இருக்கான்னு கேட்டிருந்தாங்க. அதுக்காக 3G Aqua லான்ச் பண்ண ப்ராடக்ட் தான் வாட்டர் அயனைசர். இதுதான் அந்த ப்ராடக்ட். சூப்பர் ப்ரோ, சூப்பர். சோ இந்த ப்ராடக்ட் வந்து ட்ரிங்கிங் பர்பஸ்க்கு. இதுக்கு முன்னாடி வந்துட்டு ட்ரிங்கிங் பர்பஸ் கிடையாது. சோ இது வந்து நார்மலா இருக்கிற வாட்டர் பியூரிஃபையருக்கும் இதுக்கு என்ன டிஃபரண்ட் ப்ரோ? நார்மலா இருக்க வாட்டர் பியூரிஃபையரோட அட்வான்ஸ்டு ப்ராடக்ட். நார்மலா இருக்க வாட்டர் பியூரிஃபையர் டேஸ்ட்டை கம்மி பண்ணும், நல்ல டேஸ்டான வாட்டர் கொடுக்கும். டேஸ்ட் கம்மி பண்ணும்போது நம்ம உடம்புக்கு தேவையான மினரல்ஸையும் அதை எடுத்துரும். இந்த ப்ராடக்ட் வந்து நமக்கு ரீகெயின் பண்ணி கொடுக்கும். முக்கியமா 4 சால்ட் நம்ம உடம்புல தேவை. கால்சியம், மெக்னீசியம், பொட்டாசியம், சோடியம். இந்த 4 சால்ட்டுமே இது ரீகெயின் பண்ணி கொடுக்கும். நார்மல் நம்ம ட்ரிங்க் பண்ற வாட்டர்ல 4 சால்ட் இருக்காது. இந்த 4 சால்ட் இல்லாததான் நம்ம உடம்புல வர வியாதிகளுக்கு காரணம். ஓகே. இப்போ நார்மலா ஒரு பியூரிஃபையர் இன்னைக்கு மார்க்கெட்ல போய் வாங்கும் போது வாங்கி அது டேஸ்ட் நல்லா இருக்கு நம்ம வீட்டுல வாங்கி குடிச்சிடுறோம். ஆனா அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலா மினரல்ஸ் கட் பண்ணி கொடுத்துருது. சோ மினரல்ஸ் பத்தி நான் உங்கள்ட்ட ஆஃப் தி ஸ்கிரீன்ல சொன்னது, நிறைய பேர் தண்ணி வந்து குடிங்கிறாங்க, குடிச்சிடுறாங்க. ஆனா அது ஒரு சக்தி எடுக்கிறதுனால என்ன டிஸ்அட்வான்டேஜ்ங்கறத இப்ப நம்மளோட பிளட்டோட pH, இதுல ப்ராடக்ட்டோட மெயின் நோக்கமே pH தான், பொட்டன்ஷியல் ஹைட்ரஜன் சொல்லுவோம். நம்ம பிளட்டோட pH வந்து 7.4, பிலோ 6.5 இருந்தா அது அசிடிக், 7.5க்கு மேல இருந்தா அது வந்து ஆல்கலைன். அப்ப பேசிக்கா நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா 8 to 14 இருந்தா அது ஆல்கலைன் வாட்டர், 6.5 to 1.5 வரைக்கும் தான் அது அசிடிக் வாட்டர். நம்ம சாப்பிடுற ஃபுட்ல அசிடிக்கும் இருக்கு, ஆல்கலைன் இருக்கு. நம்ம உடம்புலயும் அசிடிக் இருக்கு, ஆல்கலைன் இருக்கு. நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு ஆல்கலைன் கண்டாமினேஷன் நம்ம அதிகமா எடுக்கும்போது நமக்கு டிசீஸ் அதிகமா வராது. நம்ம அசிடிக் கண்டாமினேஷன் அதிகமா எடுக்கும்போது டிசீஸ் அதிகமா வரும். சோ நம்ம மெயின் ஃபுட் ப்ராசஸ்ல வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் தான் நம்ம அதிகமா குடிக்கிறோம். 70% ஆஃப் ஃபுட் வந்து வாட்டர் தான். அந்த வாட்டர் நம்ம ஆல்கலைனா கன்சியூம் பண்ணும்போது நம்ம அசிடிக் சாப்பாடு எடுத்தாலும் இது வந்து அதை நியூட்ரல் பண்ணி நம்ம உடம்புக்கு தேவையில்லாத டிசீசஸ் கொண்டு வராது. அதுக்கு தான் இந்த ப்ராடக்ட். அது எப்படின்றது தான் இந்த ப்ராடக்ட்ல நம்ம டெமோ காட்ட போறோம். அந்த டெமோ வந்து நம்ம ராஜ்குமார் சார் காட்டுவார். சூப்பர் ப்ரோ. இந்த மிஷின்ல இருந்து நம்ம ஆல்கலைன் வாட்டர் எடுக்க போறோம். வாட்டர்ல ரொம்ப முக்கிய pH தான். இப்போ நம்ம மிஷின்ல இருந்து இப்போ ஆல்கலைன் வாட்டர் எடுத்திருக்கோம். இப்போ இதனால மற்ற டிஃபரன்ஸ் வாட்டருக்கும் இதுக்கும் இல்ல pH லெவல் எப்படி இருக்குன்னு செக் பண்றதுக்கு தான் இப்போ நம்ம அதை டெமோ பண்ண போறோம். இது வந்து நம்மளோட போர் வாட்டர். ரெண்டாவது இது வந்து நம்ம ட்ரிங்கிங் வாட்டர், கேன் வாட்டர். நம்ம ட்ரிங்கிங் வாட்டர் வாங்குறோம் இல்லையா, வெளியில இருந்து வாங்கல குடிக்கிற தண்ணி வாங்குறோம் இல்லையா, அதுதான் இது. தேர்ட் வந்து நம்ம கூல்ட்ரிங்க்ஸ். இது எதுக்கு இந்த pH பாக்குறோம்னா, அசிடிக்கா ஆல்கலைன் சாப்பிடுறதா, எந்த அளவுக்கு அசிடிக்கா நம்ம எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்றத இன்டேக் பண்றோன்றத ஒரு டெமோ தான் இதை நம்ம பண்றோம். இது வந்து சோடா நம்ம யூஸ் பண்றது, ட்ரிங்க் பண்றது. இது வந்து லாஸ்ட் வந்து நம்ம அயனைசர் வாட்டர்ல பிடிச்ச 3G அயனைசர்ல பிடிச்ச ஆல்கலைன் வாட்டர். இப்போ நம்ம pH லிக்விட் இது பண்றோம். இதுல எந்த அளவுக்கு கலர் கோட் வச்சு தான் நம்ம செக் பண்ண போறோம். ஒரு கலர் கோடுக்கும் ஒரு pH இருக்கும். அப்ப நம்ம செக் பண்ணலாம். இப்போ நீங்களே பார்ப்பீங்க, ஒரு கலரோட டிஃபரன்ஸ் நீங்களே பார்க்கலாம். இது என்ன கலர் இந்த டிஃபரன்ஸ் நீங்க கேட்கலாம். இது என்ன டிஃபரன்ஸ்னா, இப்போ நம்ம pH செக் பண்றோம் இல்லைங்களா, ஒரு கலர் கோடுக்கும் இதான் pH ஓட ஸ்கேல். இதுல ஒரு கலருக்கு வந்து இருக்கும். இப்போ 7.5 பிலோ இருந்தா எல்லாமே அசிடிக், 7.5க்கு மேல இருக்க எல்லாம் ஆல்கலைன் வாட்டர். இப்போ இது எந்தெந்த வாட்டர் எப்படி இருக்கு, இப்போ போர் வாட்டர் எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா pH வந்து பாத்தீங்கன்னா 7 pH ல இருக்கு. ஓகேங்களா. இதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம ட்ரிங்கிங் வாட்டர், நம்ம கேன் வாட்டர் வாங்குறோம் பாத்தீங்களா, இது 6 pH ல இருக்கு. ஓகேங்களா. இதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ற கூல் ட்ரிங்க்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 3 pH ல இருக்கு. சோடாவும் 3 pH ல இருக்கு. இப்போ இந்த வாட்டர் பாத்தீங்கன்னா வயலட் கலர், இது வந்து
9 pH இருக்கு. இப்போ இதுதான் ஆல்கலைன் வாட்டர். இப்போ இந்த pH பார்த்தோம்னா நம்ம அதிகமா 70% ஆஃப் பாடிக்கு தேவையானது நம்ம இன்டேக் எடுக்கிறது எல்லாமே வாட்டர் தான். அப்ப நம்ம ரெகுலரா யூஸ் பண்றது எல்லாத்துலயும் எந்த அளவுக்கு pH இருக்குன்னு செக் பண்ண தான் பாக்குறோம். ஏன்னா நம்ம பிளட்டோட pH வந்து 7.4. அப்ப அதுக்கு பிலோவா இருக்கிறது எல்லாமே அசிடிக் தான். பிலோ ஆஃப்டர்ல இருக்கிற ஆல்கலைன் வாட்டர் வந்து நம்மளுக்கு அயனைசர் வாட்டர் மூலமா தான் கிடைக்குது. நம்ம 3G அயனைசர் வாட்டர். அதனால தான் இந்த டிஃபரன்சியேஷன் உங்களுக்கு டெமோ பண்ணி காமிச்சோம். இந்த இன்டேக் எடுக்கும்போது நம்ம பாடியில இருக்க இம்யூன் பவர் வந்து எல்லாமே ரெசிஸ்டன்ட் எல்லாமே டெவலப் ஆகும் அப்படின்ற ஒரே ரீசனுக்காக தான் நம்ம இப்போ இந்த டெமோக்கா பாக்குறோம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இப்போ ஒரு 3 விதமான டெமோ பார்க்க போறோம். இந்த வாட்டர் எப்படி நம்மளோட சமையலுக்கு யூஸ் ஆகுது அப்படின்றத பார்க்க போறோம். சோ நம்ம இந்த அயனைஸ்டு வாட்டரை நம்ம மிஷின்ல இருந்து புடிச்சுக்கலாம். மிஷின் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டெஸ்டிங் என்னன்னா ஜீரகத்தை வச்சு டெஸ்ட் பண்றோம். நம்ம சமையலுக்கு அதிகமா யூஸ் பண்றது ஜீரகம். சோ நான் ஒரு இதுல வந்து பாத்தீங்கன்னா ஜீரகத்தை அதிகமா போடுறேன், இதுல வந்து கொஞ்சம் கம்மியா போடுறேன். வீடியோல பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் ஏன்றதை நான் அப்புறமேட்டு சொல்றேன். இப்போ நார்மலா நம்ம குடிக்கிற ஆரோ வாட்டர்ல டெஸ்ட் பண்றோம். ஜீரகத்தை அதிகமா போட்ட இதுல ஆரோ வாட்டர் ஊத்துறேன். இப்போ நம்மளோட 3G அக்வா அயனைஸ்டு வாட்டர் இன்னொரு கிளாஸ்ல ஊத்துறேன். என்ன ப்ரோ டிஃபரன்ஸ் நீங்களே மக்களுக்கு சொல்லுங்க. என்ன டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம 3G அக்வா அயனைஸ்டு வாட்டர்ல யூஸ் பண்ண வாட்டர் வந்து நல்ல ஜீரகத்தை போய் அப்சர்வ் பண்ணி அந்த கலரை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொடுக்குது. நம்ம நார்மலா யூஸ் பண்ற ஆரோ வாட்டர் அது நாங்க டெட் வாட்டர்னு சொல்லுவோம். அது நம்ம என்னதான் பண்ணாலும் அது ஜீரகத்தை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணாது. இது நம்ம எங்க பார்க்கலாம்னா நம்ம நார்மலா வாட்டரை ஹீட் பண்ணும்போது பார்க்கலாம். இப்போ வாட்டரை ஹீட் பண்ணும்போது இந்த எக்ஸ்ட்ராக்ட் அதிகமா இருக்கும். நம்ம வாட்டரை எங்கேயுமே ஹீட் பண்ணல, இருந்தாலும் இந்த எக்ஸ்ட்ராக்ட் அதிகமா வரதுக்கு காரணம் நம்ம ப்ராடக்ட்ல அப்சர்வேஷன் நல்லா இருக்கும். நம்ம தண்ணி குடிக்கும் போது நம்ம உடம்பு எப்படி அப்சர்வ் பண்ணுதுன்றது தான் நம்ம ஜீரகத்துல டெமோவா காட்டுறோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஜீரகத்தை வச்சு டெமோ காமிச்சிருந்தோம். இப்போ அடுத்தது நம்ம எல்லாரும் யூஸ் பண்ற மஞ்சளை வச்சு டெமோ காட்ட போறோம். சேம் அதே மாதிரி தான். ஒரு இதுல வந்து நான் அதிகமான மஞ்சள் போடுறேன், ஒரு இதுல கம்மியா மஞ்சள் போடுறேன். அதிகமா மஞ்சள் போட்டதுல நான் நார்மலா நம்ம ட்ரிங்க் பண்ற ஆரோ வாட்டர் மினரல் வாட்டரை நான் ஊத்துறேன். கம்மியா மஞ்சள் போட்டதுல நம்ம 3G அக்வா அயனைஸ்டு வாட்டரை ஊத்துறேன். இப்போ மஞ்சளோட கலர் மாறி இருக்கு. ஆக்சுவலா சுண்ணாம்பு கால்சியம் மெக்னீசியம் சொல்லுவோம். சுண்ணாம்புன்றது நம்ம பொதுவா யூஸ் பண்ற வார்த்தை. கால்சியம் மெக்னீசியம், அந்த கால்சியம் நம்ம உடம்புக்கு ரொம்ப தேவைன்னு எல்லாத்துக்குமே தெரியும். அந்த கால்சியம் தண்ணியில அதிகமா இருந்தா மட்டும்தான் இந்த மாதிரி மஞ்சள் இந்த கலர்ல வரும். இதுதான் நேச்சுரலா மஞ்சளோட கலர். மஞ்சளோட கலர் மஞ்சள் கிடையாது, ஆரஞ்சு. ஸோ நம்ம என்னதான் டெட் வாட்டர்ல நம்ம மஞ்சள் அதிகமா போட்டாலும் சரி, தண்ணி அதிகமா ஊத்தினாலும் சரி, மஞ்சள் மஞ்சளாவே தான் இருக்கும். இப்போ நிறைய பேர் கேட்பாங்க மஞ்சளை கலக்குனா மாறுமா அப்படின்லாம் கேட்பாங்க. இப்போ நார்மலா நம்ம தண்ணி அதிகமா ஊத்திருக்கோம் பிளஸ் மஞ்சள் அதிகமா போட்டிருக்கோம். இது என்னதான் கலக்கு அந்த மஞ்சள் வந்து பாத்தீங்கன்னா அந்த கலர் மாறாது, மஞ்சளாவே தான் இருக்கும். நான் இது இன்னும் கலக்கவே ஆரம்பிக்கல. இதுதான் விஷயம். மஞ்சளோட கலர் வந்து ஒரிஜினல் கலர் வந்து நேச்சுரலா வாட்டர் லைவ் வாட்டரா இருக்கும்போது ஒரிஜினல் கலர் நமக்கு கிடைக்கும். ஸோ இதுல நம்ம முக்கியமான பெனிஃபிட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்மியான மஞ்சள் போட்டாலே போதும், நம்மளோட அந்த அரோமான்னு சொல்லுவோம்ல அது கிடைச்சிரும். நம்ம என்னதான் அதிகமா மஞ்சள் போட்டு அந்த கலரும் எடுக்க முடியல, அந்த அரோமாவும் கிடைக்கல. ஸோ நம்ம ஒரு விஷயத்த நம்ம அதிகமா யூஸ் பண்றது வந்து ஹெல்த்துக்கு கேடு தான். ஹெல்த் நமக்கு நல்லா இருக்கும்னா நம்ம ஒரு விஷயத்தை கம்மியா யூஸ் பண்ணி அதோட எக்ஸ்ட்ராக்டை எடுக்கணும். ஸோ கம்மியாவும் யூஸ் பண்றோம், அந்த எக்ஸ்ட்ராக்டும் எடுக்கிறோம், நம்ம ஹெல்த்துக்கும் இது பெனிஃபிட்டா இருக்கும். அதுக்கு தான் இந்த டெமோ. ஃபர்ஸ்ட் நம்ம ஜீரகத்தையும் மஞ்சளையும் வச்சு டெமோ காமிச்சிருந்தோம். இது இல்லாம நம்ம அதிகமா யூஸ் பண்றது வந்து பாத்தீங்கன்னா வீட்ல எண்ணெய், அது நல்லெண்ணெய் தான் ரொம்ப நல்லது. சோ அதை வச்சு நான் டெமோ காட்டுறேன். ரெண்டுத்துலயும் ஒரே அளவு ஆஃப் லிக்விட் நான் ஊத்திக்கிறேன். இப்போ எப்பயும் யூஸ் பண்ற ஆரோ வாட்டர்லயே ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல ஊத்துறேன். இப்போ செகண்ட் கிளாஸ்ல நம்ம 3G அக்வா அயனைஸ்டு வாட்டர் ஊத்துறேன். என்ன டிஃபரெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா தண்ணியோட எண்ணெய் கலந்துருச்சு. அப்போ உடம்புல ஃபேட், நம்ம ஃபேட் சாப்பிடுறது எல்லாமே கொழுப்பாதான் அது இதாகும். இப்போ இந்த மாதிரி தண்ணி குடிச்சா அந்த கொழுப்பு அப்படியே தங்கி கொழுப்பாவே இருக்கும். இந்த மாதிரி நம்ம தண்ணி குடிக்கும் போது அந்த கொழுப்பு நம்ம உடம்புல கரைஞ்சு வேஸ்டோட வேஸ்டா வெளியே வந்து, அதுதான் இந்த முக்கியமான இந்த ப்ராடக்டோட சக்சஸே. அதுதான் இந்த தண்ணி நம்ம குடிக்கிறனால நம்ம ஃபேட் எல்லாம் கரைஞ்சு கழிவா வெளியே வரும்போது நம்ம உடம்புல அதிகமான ஃபேட் சேராது. அதிகமான ஃபேட் சேரனாலே நமக்கு 90% ஆஃப் டிசீஸ் வராது. அதுக்கு தான் இந்த ப்ராடக்ட். சரி, இப்போ நம்ம அயனைசர் வாட்டரால ஆல்கஹாலை வச்சு நம்ம ஒரு டெமோ பண்ண போறோம். இப்போ நம்ம ஆல்கஹால் வச்சு ஒரு டெமோ பண்ணலாம். இப்போ நார்மலாக நம்ம வந்து கேன் வாட்டர் வாங்கி யூஸ் பண்ணுவோம். அது தண்ணியை நான் மிக்ஸ் பண்ணுறேன். இதில் நம்ம யூஸ் பண்ணுற கூல் ட்ரிங்க்ஸு, நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற சோடா, இது நம்ம அயனைசரில் எடுத்த ஆல்கலைன் வாட்டர். இப்போ எல்லாத்தையும் நம்ம pH வச்சு தான் செக் பண்ண போகிறோம். இப்போ pH வச்சு கோட் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ pH லிக்விட் போடும்போது தான் உங்களுக்கு அந்த டிஃபரன்சியேஷன் என்னன்னு தெரிய ஆரம்பிக்கும். இப்போ நான் மிக்ஸ் பண்ணுறேன். நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து pH கலர் கோட் நம்ம கொடுத்துருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா நார்மல் நம்ம ஆரோ வாட்டர் தான் இது பண்ணோம். அதோட pH பார்த்தீங்கன்னா 5 pHல இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா கூல் ட்ரிங்க்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 pHல இருக்கு. சோடாவும் 3 pHல தான் இருக்கு. பட் அதே ஆல்கலைன் வாட்டர் நம்ம யூஸ் பண்ணும்போது இது பார்த்தீங்கன்னா 9 pHக்கு வந்து. இப்போ நம்ம என்ன எக்ஸ்பிளைன் பண்ண வரோம்னா ஆல்கஹாலோட மோசமானது கூல் ட்ரிங்க்ஸும் சோடாவும் இந்த விஷயம் தான். அதுக்காக தான் இந்த எக்ஸ்பிளேஷன் தரோம். இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ இது ஆல்கலைன் வாட்டர் இருக்கு. இதுல நம்ம என்ன பண்றோம், பாதி ஆல்கஹாலை நம்ம கீழே இது பண்ணிட்டு இதுல நம்ம என்ன பண்றோம், கூல் ட்ரிங்க்ஸ் ஆட் பண்றோம். இப்போ நீங்க கூல் ட்ரிங்க்ஸ் ஆட் பண்ணீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ஆசிடா கன்வெர்ட் ஆயிடுச்சு. அப்போ இருக்கிறதுலே ஆல்கஹாலோட மோசமானது என்னன்றது நீங்க இப்ப பாத்துக்கலாம். இதுக்கு எதுக்கு இந்த டெமோனா இப்போ திருப்பி நம்ம செக் பண்றதுக்கு தான், இந்த டிஃபரன்சியேஷன் காட்ட தான் உங்களுக்கு.
இது நம்ம எடுத்து மிக்ஸ் பண்ணது, இது நார்மலா நம்ம ஆல்கலைன் வாட்டரா இருக்கிறது. இப்போ இதனால என்னன்னா, நான் வந்து ஆல்கஹாலை ப்ரொமோட் பண்ணல. நார்மலா நீங்க சாப்பிடுறதோட இதுல சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூ வந்து 50% to 70% உங்களுக்கு கம்மியா தான் வரும், ப்ராப்ளம் வராம இருக்கும், பாத்துக்கும். இதனால தான் மெயினா பண்றோம். மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடுதான். இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா மது, இது ஆல்கஹாலுக்காக நம்ம சொல்றோம். சாதாரணமா நம்ம இதெல்லாம் ஆல்கஹால் சாப்பிடாம ஜெனரலா பாத்தீங்கன்னா இப்போ இந்த சோடா கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் நம்ம சாப்பிடுறவங்களா இருப்பாங்க, அவங்களுக்கும் தான் இந்த அவேர்னஸ்க்காக தான் இது. பட் இது மது வந்து நாட்டுக்கும் வீட்டுக்கும் கண்டிப்பா கேடுதான். இதை வந்து நாங்க ப்ரொமோட் பண்ணல, தயவு செஞ்சு இது யாரும் இதை எடுத்துக்காதீங்க. பட் இதோட முக்கியமான விஷயம் என்னன்னா, ஹெல்த்துக்காக நம்ம ப்ரொமோட் பண்ணதான் வந்திருக்கோம். அதுக்கு நம்ம 3G அயனோ செட் தான் பெஸ்ட். இது வந்து டோட்டலா நம்ம வீட்டுக்கு டோட்டல் ஹெல்த் பெனிஃபிட்டா உள்ள ஒரு ப்ராடக்ட். இது இதுக்கு ப்ரொமோஷன் தான் பண்றோம். சரி, இப்போ நீங்க எல்லா டெமோவும் பார்த்திருப்பீங்க. நம்ம மஞ்சளை வச்சு காமிச்சோம், சீரகத்தை வச்சு காமிச்சோம், இப்போ லிக்கரை வச்சு காமிச்சோம். ஆல்கஹால் வந்து இன்ஜூரியஸ் டு ஹெல்த். நீங்க ப்ராடக்ட் போட்டா நீங்க ஆல்கஹால் குடிக்கலாமான்னு கேட்டா 100% குடிக்க கூடாது, ஆல்கஹாலே குடிக்க கூடாது. ஆனா ஆல்கஹாலோட மோசமானது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம டீ டோட்டலர், நான் பேசிக்கா டீ டோட்டலர் தான். ஆனா நான் வந்து ஃபர்ஸ்ட்லாம் பாத்தீங்கன்னா கூல் ட்ரிங்க்ஸ் குடிப்பேன். இந்த கூல் ட்ரிங்க்ஸும் ஆல்கஹாலோட மோசமானது கூல் ட்ரிங்க்ஸ். இது எனக்கு தெரிஞ்சது எப்பனா, இந்த அயனைஸ்டு வாட்டர் எடுக்கும்போது எனக்கே தெரிஞ்சது. நான் 6 மாசமா கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறத நிப்பாட்டிட்டேன். ஃப்ரெஷ் ஜூஸ், இளநீ அப்படி போயிட்டேன். என்ன மாதிரி டீ டோட்டலர் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அயனைஸ்டு வாட்டர் குடிக்கிறது ரொம்ப நல்லது. டிசீஸ் இருக்கிறவங்க குடிச்சாலும் அந்த டிசீஸை வந்து 50% கம்மியாகும். அதுதான் இப்போ நிறைய பேருக்கு நிறைய டிசீஸ் உடம்புல வருது. இந்த ப்ராடக்ட் நம்ம குடிக்கிறனால டிசீஸை கம்மி பண்ணும். இப்போ நீங்க எல்லாமே பார்த்திருப்பீங்க, இதுல எதுலயுமே உங்களுக்கு ஆல்கலைன் கிடைக்காது. எங்களோட அயனைஸ்டு வாட்டர்ல மட்டும் தான் உங்களுக்கு ஆல்கலைன் வாட்டர் கிடைக்கும். ஆல்கலைன் வாட்டர் தான் உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஆல்கலைன்ன்றது அயனைஸ்டு வாட்டரா குடிக்கும் போது ரொம்ப நல்லது. அதுக்கு தான் இந்த டெமோ. இதை விட இந்த ஆல்கலைன் எப்படி இருக்கு நம்ம சொல்றோம், மைக்ரோ கிளஸ்டர்னு சொல்லுவோம், உடம்புக்கு நல்லா அப்சர்வ் ஆகுதுன்னு சொல்லுவோம். அந்த அப்சர்வ் எப்படி ஆகுதுன்றதுக்கு இன்னொரு டெமோ நான் காட்டுறேன். இப்போ நம்ம நிறைய டெமோ பார்த்தோம். அந்த டெமோல எல்லாமே அப்சர்வேஷன் நல்லா நடக்குதுன்னு சொல்லியிருக்கோம். அந்த அப்சர்வேஷன் நல்லா நடக்கிறதுக்கு காரணமே நம்மளோட மைக்ரோ கிளஸ்டர் தான். மைக்ரோ கிளஸ்டர் எப்படி பார்க்கணுன்றது தான் அந்த டெமோல காட்ட போறோம். மைக்ரோ கிளஸ்டர் என்னன்னா, நேச்சுரலா இருக்கிற வாட்டர்ல அந்த மைக்ரோ கிளஸ்டர் தென்படும். அதை நம்ம எப்படி பண்றதுன்னு காட்டும். மைக்ரோ கிளஸ்டர் எப்படி பார்க்கணும், இந்த மாதிரி டார்ச் வச்சு பார்த்தா தெரிஞ்சிடும். தெரியுதா? அந்த பபிள்ஸ், ஏர் பபிள்ஸ் மாதிரி தெரியுதா? இந்த பபிள்ஸ் தான் மைக்ரோ கிளஸ்டர்னு சொல்லுவோம். இது வாட்டர்ல இருந்துச்சுன்னா நமக்கு அப்சர்வேஷன் நல்லா நடக்குதுன்னு அர்த்தம். இது எப்போ வரும்னா, ஹைட்ரஜன் ரிச்டு வாட்டர்னு சொல்லுவோம். ஹைட்ரஜன் வாட்டர்ல அதிகமா இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு இந்த மாதிரி மைக்ரோ கிளஸ்டர் ஃபார்ம் ஆகும். இந்த வாட்டர்ல ஹைட்ரஜன் இருக்கா இல்லையா அப்படின்றதுக்கு நான் ஒரு டெமோ காட்டுறேன், மீட்டரை வச்சே காட்டுறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிறைய டெமோஸ் பார்த்தோம். இந்த டெமோல இருக்காங்கன்னா வாட்டர்ல ஆல்கலைன் இருக்கா, ஹைட்ரஜன் இருக்கா அப்படின்றதுக்காக தான் இத்தனை டெமோ நம்ம பார்த்தோம். இது வந்து மார்க்கெட்ல எல்லா ப்ராடக்ட்லயுமே இருக்கும். நம்ம ப்ராடக்ட்ல இன்னும் அட்வான்ஸ்டா என்ன இருக்குன்னா, டெராஹெர்ட்ஸ் டெக்னாலஜி இருக்கு. ஒரு டெராஹெர்ட்ஸ் டெக்னாலஜினா என்னன்னா, ஒரு டெராஹெர்ட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1,00,000 கோடி ஹெர்ட்ஸ். அந்த 1,00,000 கோடி ஹெர்ட்ஸ் உள்ளான வேவ்ஸ் உண்டான வாட்டர் நம்ம குடிக்கும் போது நம்ம உடம்புல இருக்கிற நரம்புல இருக்க பிளாக்ஸ் அதை கிளியர் பண்ணும். அதுக்கு தான் அந்த டெராஹெர்ட்ஸ் டெக்னாலஜி. இதுக்கு ஜக் ஆன்லைன்லயே அந்த டெராஹெர்ட்ஸ் டெக்னாலஜிக்கு மட்டும் ஒரு ஜக் இருக்கு. அதோட பிரைஸ் மட்டுமே 1.5 லட்ச ரூபா வரும். அது எங்க ப்ராடக்ட்ல இருக்கு. இதை எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா, அதுக்கு தான் இந்த டெராஹெர்ட்ஸ் மீட்டர். இந்த மீட்டரை எடுத்துட்டு போயிட்டு நம்ம டெராஹெர்ட்ஸ் டெக்னாலஜி இருந்தா பீப் பீப்னு அடிக்கும். இங்க அடிக்குதா, இந்த பக்கம் அந்த சிப்பை அவங்க ப்ரொடியூஸ் பண்ணல. இந்த டெராஹெர்ட்ஸ் சிப்ன்றது இந்த மாதிரி அடிச்சா மட்டும்தான் உங்களோட ப்ராடக்ட், நீங்க எந்த ப்ராடக்ட் வாங்கினாலும் சரி, இல்லை நீங்க செக் பண்ணீங்கன்னா காமிச்சிரும். ஸோ இந்த மாதிரி ஒரு சவுண்டு ஒன்று வரும். இப்போ இதுவே நான் வந்து நார்மலா ஒரு பெஞ்சில் வைக்கிறேன் அப்படின்னா சவுண்டு வராது. இதுவே நான் ஒரு இதுல வைக்கிறேன்னா சவுண்டு வராது. இதுவே நான் ஒரு பாக்ஸ்ல வைக்கிறேன்னா சவுண்டு வராது. அந்த சிப் எங்க இருக்கோ, இந்த மிஷின்லேயே இந்த பக்கம் வச்சா சவுண்டு வராது. பாத்தீங்களா, சவுண்ட் எதுவுமே வரல. ஆனா இந்த பக்கம் வச்ச அடுத்த செகண்ட் உங்களுக்கு சவுண்ட் வரும். ஏன்னா டெராஹெர்ட்ஸ் சிப் இந்த பக்கம் பிளேஸ் பண்ணிருக்காங்க, மிஷினோட ரைட் ஹேண்ட் சைடுல பிளேஸ் பண்ணிருக்காங்க. ப்ரோ வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்கேன், நானே ப்ரோ கிட்ட கொடுத்துட்டு வந்துட்டேன். சரி, இப்போ நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, இது வந்து சிப் எந்த இடத்துல இருக்கோ அத நம்ம பக்கத்துல கொண்டு போனா இதுல அலாரம் அடிக்குங்கிறாரு. சோ ப்ரோ வந்துட்டு என்ன செட்டிங்கா ப்ரோ? தெரியல, எனக்கு அது தெரியல ப்ரோ. நீங்களே செக் பண்ணி சொல்லுங்க. நம்மளே செக் பண்ணி பாத்துருவோம். உங்க சப்ஸ்கிரைபருக்கு நீங்களே செக் பண்ணி சொல்லுங்க ப்ரோ. சரி, ஓகே ப்ரோ, நம்மளே செக் பண்ணி பார்க்கலாம். அந்த சிப் எந்த இடத்துல இருக்கு, ஒர்க் ஆகுதா, அப்படி இல்ல ஃபேக்கா இல்ல உண்மையதான் சொல்றாங்களா அப்படிங்கறத பாத்துருவோம். சரி ப்ரோ சொன்ன மாதிரி நம்ம என்ன ப்ரோ பக்கத்துல கொண்டு போனோடனே அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுதான் ப்ரோ அந்த டெராஹெர்ட்ஸ் வேவ்ஸ். அந்த டெராஹெர்ட்ஸ் வேவ்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண மிஷின்ல மட்டும்தான் இந்த அலாரம் அடிக்கும். சூப்பர் ப்ரோ. ஸோ இது மாதிரி டிவைஸ் வர 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 நம்மளுக்கு நிறைய டெவலப்மெண்ட்ஸ் இருக்கு ப்ரோ. நிறைய மக்களுக்கு வந்துட்டு இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. நம்மளோட வாழ்க்கையை ஆரோக்கியமா கொண்டு போறதுக்கு இந்த மிஷின் ஒரு பக்கத்துலயா இருக்கும். ஸோ பிரதர் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபருக்காக இவ்வளவு நேரம் இந்த ப்ராடக்ட் பத்தி டீடைல்டாவே எக்ஸ்பிளைன் பண்ணி இருந்திருப்பாங்க. ஸோ நம்ம அத்தியாவசியமா இந்த ப்ராடக்ட் வந்து ஒவ்வொரு வீட்லயும் இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த ப்ராடக்டை தேடி கண்டுபிடிச்சு நம்மளோட சப்ஸ்கிரைபருக்காக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ டெமோ எல்லாமே பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ ஒரு விஷயமும் விடாம இந்த ப்ராடக்ட பத்தி ஒரு டவுட் கூட உங்களுக்கு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக துல்லியமா சொல்லி இருந்திருப்பாங்க. சோ ப்ரோ, இப்போ இந்த இடத்துல இருக்கிறவங்க, அதாவது சென்னைக்குள்ள இருக்கிறவங்க டைரக்டா விசிட் பண்ணி இதோட டீடைல் மேலும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ அதர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறவங்க எல்லாம் உங்களை எப்படி கான்டாக்ட் பண்றதுங்கிறத ஷேர் பண்ணிடுங்க. எஸ் ப்ரோ, நம்ம கீழே இருக்க கான்டாக்ட் நம்பர் கால் பண்ணீங்கன்னா நாங்களே வந்து உங்க வீட்டுக்கே வந்து டெமோ காட்டுவோம். அதர் டிஸ்ட்ரிக்ட் தான், தமிழ்நாடு, கேரளா எங்க கூட்டம் நாங்களே வந்து எங்க டீமே வந்து டெமோ காட்டுவோம். நீங்க வாங்கணும்னு அவசியம் இல்ல, ஃபர்ஸ்ட் டெமோ பாருங்க. டெமோ
டெமோ பாக்குறதுக்கு முன்னாடி நிறைய பேர் கிட்ட உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வந்திருக்கும். என்ன கொஸ்டின், இதோட பிரைசிங் என்ன அப்படின்றது. நம்ம கிட்ட 3 விதமான ப்ராடக்ட் இருக்கு. 3G Aquaவோட மெயின் பெனிஃபிட் என்னன்னு பாத்தீங்கன்னா 52 கண்ட்ரில சேல்ஸ் பண்றாங்க. உலகம் ஃபுல்லா ஒரே எம்ஆர்பி தான். எப்படி நம்ம கண்டிஷனருக்கு உலகம் ஃபுல்லா ஒரே எம்ஆர்பியோ அதே மாதிரி அயனைசருக்கும் உலகம் ஃபுல்லா ஒரே எம்ஆர்பி தான். இதுல 3 விதமான ப்ராடக்ட் வருது. 5 பிளேட்ஸ், 7 பிளேட்ஸ், 9 பிளேட்ஸ் அப்படின்னு டிஃபரன்ஷியேஷன் பிரிச்சிருக்காங்க. 5 பிளேட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 1,60,000, 7 பிளேட்ஸ் வந்து 2,30,000. இந்த ப்ராடக்ட் தான் ஹை எண்ட் ப்ராடக்ட். 9 பிளேட்ஸ் 2,80,000. ஆனா மார்க்கெட்ல இந்த ப்ராடக்ட் வந்து 3,80,000 வரைக்கும் சேல்ஸ் பண்றாங்க. நம்ம 3G Aquaல 1 lakh ஏற்கனவே ரெடியூஸ் பண்ணி தான் கொடுக்குறாங்க. அதே இல்லாம இந்த டெராஹெச் டெக்னாலஜி யாருக்கிட்டயுமே கிடையாது. அதோட காஸ்டே வந்து 1,50,000 வந்துரும். அதுவும் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு, நம்ம மக்களுக்கு கம்மியா கொடுத்து ஹெல்த் பெனிஃபிட் கொண்டு போகணும் அப்படின்றத 3G Aquaவோட நோக்கம். அது எங்களோட நோக்கமும் கூட. சோ எங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுங்க. எப்படி கண்டிஷனருக்கு சப்போர்ட் பண்ணீங்களோ அதே வந்து அயனைசருக்கு சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்கு டெலிவரி பண்றதுக்கு நாங்க இருக்கோம். தேங்க்யூ.